துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 68வது வசனத்திலே, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் செல்வோம்? நிலை வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. அலை மோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். அலை மோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். அலை மோதும் உலகினிலே ஆறுதல் அமைதி அருள்வது ஆண்டவர் அன்றோ? இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடி பொழுவதும் ஏங்கி தவிக்கக்கூடிய ஒன்று அமைதி. எங்கே நிம்மதி நிம்மதி என்று தேடி பார்த்தேன், அது எங்கும் எனக்கு கிடைக்கல. நிலையான நிரந்தரமான நிம்மதியை தரக்கூடிய நற்கருணை ஆண்டவர் இதோ நம்முடைய மத்தியிலே வாசம் செய்திருக்கிறார். இந்த தேவனால் மட்டுமே நாம் விரும்புகிற அமைதியை, மகிழ்ச்சியை, நிம்மதியை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். காலங்களையெல்லாம் கடந்த தேவன், உயிர் கொடுத்தவர், வாழ்வு கொடுத்தவர், நம்முடைய குடும்பத்தை அபரிமிதமாக ஆசீர்வதித்து நம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் நாம் ஏங்குகின்ற மன அமைதியை, மன நிம்மதியை தந்து ஆசீர்வதிக்கிற கடவுள் இது நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைய அதிவேக உலகிலே அமைதி என்பது காண கிடைக்காத ஒன்றாய் இருக்கிறது. அமைதியாய் இன்பமாய் வாழ்ந்திட நம்மை கடவுள் இந்த உலகத்திலே படைத்தார். நம் சுயநலத்தின் மேன்மைக்காய், இன்பத்திற்காய் அனைத்தையும் நாம் அழித்தோம், மெல்ல அழைத்து கொண்டிருக்கின்றோம். அமைதி எங்கே என்று தேடி அலைந்து அதன் பின்னால் சென்று கொண்டிருக்கிறோம். நம் சுயத்தையே தேடிக் கொண்டிருக்கிறோம். விண்ணகம் அரியணையாய் மண்ணகம் கால்மனை என கொண்ட இயேசு ஆண்டவர், என் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், நான் தருகிற இந்த அமைதி இந்த உலகம் தரக்கூடிய அமைதி போன்றது அல்ல என்று சொல்லுகின்றார். இங்கே வைத்திருக்கிறோம் அந்த தெய்வீக அமைதியை சிந்திப்போம். அலை மோதும் இந்த உலகத்துல, சப்தங்கள் நிறைந்த இந்த உலகத்துல நிரந்தரமான அமைதியை கொடுப்பது
கொடுப்பவர் ஆண்டவர் மட்டுமே. We are living in a noisy world. We are living in a noisy world. நாம் ஒவ்வொருவருமே சப்தங்கள் நிறைந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழலில் இந்த கொரோனா தொற்று நோய், இந்த ஊரடங்கு காலம் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய கொடையும் அமைதியும் தான். இந்த பூ உலகே அமைதியால் சூழ்ந்திருக்கிறது. இயற்கையிலே மிருகங்கள் ரசித்துக் கொண்டிருக்கிறது. நாம் ஒவ்வொரு நாளும் அந்த அமைதியை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம். நம்முடைய அன்றாட வாழ்க்கை சூழலிலே நாம் அமைதியின்றி தவிக்க காரணம் அலை அலையாய் மனதில் மோதுகின்ற மனித ஆசைகளும் கனவுகளும் தான். ஒவ்வொருவரும் நம்முடைய கனவு, லட்சியம், ஆசையை வென்றிட வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். பிறர் முன் உயர்ந்து நின்றிட வேண்டும் என்ற அணையா வேட்கையை மனதுள் எரிய விட்டுள்ளோம். ஆனால் உலகம் வாழ்நாளெல்லாம் தரையேலாத அமைதியை இறைவன் பாதம் அமர்ந்து நாம் செய்யக்கூடிய ஜெபம் நமக்கு தந்துவிடும். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள், வியாதிகள், குழப்பங்கள், இடர்பாடுகள், துயர்கள், வெளியில சொல்ல முடியாத ஒரு சில நம்முடைய உள்ளத்து உணர்வுகள், எப்படி இந்த பிரச்சனையை சந்திப்பது, எவ்வாறு என்னுடைய வாழ்க்கை நான் கடந்து செல்வது, இன்றைய இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டா, இந்த பிரச்சனை நான் விடுதலை பெறுவேனா, இந்த பிரச்சனை நான் வெளியே வருவேனா என்று ஒரு கேள்விக்குறியோடு பயணிக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இன்றைய நாளிலே சொல்லக்கூடிய வார்த்தை, நான் தரக்கூடிய அமைதி இந்த உலகம் தரக்கூடிய அமைதி போன்றது அல்ல. உன்னுடைய வாழ்க்கையில நீ அமைதி இழக்கும் நேரமெல்லாம் என்னுடைய பாதத்திலே அமர்ந்து அமைதியை ஊட்டமாக பெற்றுக்கொள். நாம் அவருடைய சித்தப்படி வாழ்ந்து அமைதியை நிலைநாட்டிட இந்த நாளில் ஜெபிப்போம். அமைதி வேண்டி நற்கண்ணை ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துவோம். நாம் இருக்கிற இடத்துல தாழ்ந்து பணிந்து இயேசு ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துவோம். என் பாவங்களிலிருந்து விடுதலை பெற அமைதி வேண்டி ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே, நான் இடுக்குண்ணுற்ற நேரங்களிலே, நான் இக்கட்டான அந்த நேரத்தை சந்திக்கிற அந்த நேரத்தில் அமைதி வேண்டி ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நான் கலங்கி போயிருக்கிற வேளைகளில் அமைதி வேண்டி ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உண்மையின் வழி என் வாழ்க்கையை பழக்கப்படுத்த அமைதி வேண்டி ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உம் சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்க அமைதியை வேண்டி ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எனக்கு எதிராய் பகை சூழும் போது அமைதியை வேண்டி ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நீதியின் வழி நடத்திட அமைதி வேண்டி ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நன்மையால் நன்மை பெற்றிட அமைதியை வேண்டி ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, ஜெபித்தும் வழி நடக்க அமைதி வேண்டி ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, அமைதியை வெளி செயல்பாடுகளால் பெற்றுக்கொள்ள 1000 வழிகளை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அவை நிலையில்லாதது. இறை வார்த்தையின் வழியாக ஆண்டவர் சொன்ன அந்த நிரந்தரமான வழிகள் என்னென்ன? திருப்பாடல் 119 இறை வார்த்தை நெறிமுறைகளுக்கு ஏற்ப
கீழ்ப்படிந்து நாம் வாழ்கிற பொழுது நிரந்தரமான அமைதிக்கான வழிகளை நாம் பெற்றுக்கொள்வோம். மீகா புத்தகம் 7ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே கடவுளுடைய அமைதியை பெற அவர் மன்னிப்பை ஏற்க வேண்டும். திருப்பாடல் 46:10 கடவுளுடைய பிரசன்னத்தை நாம் தேடினால் அந்த நிரந்தரமான அமைதியை நாம் பெற முடியும். கடவுளை நாம் விசுவசித்தோம் என்றால் நீதிமொழிகள் புத்தகம் 3, 5 மற்றும் 6வது வசனத்தில் கவலைப்படாமல் அவருடைய சித்தத்திலே நடந்தோம் என்றால் பிலிப்பியர்கள் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6 முதல் 7 வரை உள்ள இறைவார்த்தையிலே. எனவே நிலையான தேவனின் அந்த நிரந்தரமான அமைதி நிலைக்க நாம் அவரை போற்றுவோம். நம்முடைய பதில், அமைதியின் தேவனே உம்மை புகழ்கின்றோம். உம் பிறப்பால் மனிதர் நிம்மதி அடைந்தனரே, அமைதியின் தேவனே உம்மை புகழ்கின்றோம். உம் வார்த்தைகள் எம் வாழ்வானதே, அமைதியின் தேவனே உம்மை புகழ்கின்றோம். உம் நெறிமுறைகள் வளம் சேர்ப்பதே, உம் பிரசனம் எமக்கு பலமானதே, அமைதியின் தேவனே உம்மை புகழ்கின்றோம். உம் திருக்கரங்கள் என் அடைக்கலனே, உம் திருமொழிகள் என் ஒளி விளக்கே, அமைதியின் தேவனே உம்மை புகழ்கின்றோம். உம் உடனிருப்பு எனக்கு வெற்றியே, உம் வாழ்வு எனக்கு முன்மாதிரியே, உம் ஞான மிகுந்த பேச்சு எனக்கு பிரமிப்பே, அமைதியின் தேவனே உம்மை புகழ்கின்றோம். புயலுக்கு பின் அமைதி என்று சொல்வார்கள். நாம் எத்தனை முறை பாவம் எனும் புயலே சிக்கினாலும் நாம் இழந்த அந்த அமைதியை பெறுவதே இல்லை. பாவங்கள் துன்பங்கள் புரட்டி போட்டாலும் அவருடைய உணர்வை உணராதால் புயலுக்குள்ளும் புயலுக்கு பின் அமைதியை நம்முடைய வாழ்க்கையிலே உணர்வதே கிடையாது. நாம் அமைதியான வாழ்வு பெற இறைவனின் உன்னத அருள் சாதனமாம் ஒப்புரவை நாம் அடிக்கடி பெற்று அமைதியிலே நாம் நிலைக்க வேண்டும். இந்த உலகம் தர முடியாத அமைதியை ஆண்டவர் நமக்கு தர விரும்புகிறார். இறைவன் செய்த நன்மைகளுக்கும் பிற நமக்கு செய்த நலனுக்கும் நன்றி என்ற வாய்மொழியால் சொல்வதை விட உதவி வேண்டுவோருக்கு உரியதை செய்யும் போது தானாகவே நம் நன்றி உரியவரிடம் சென்றடைகிறது. அவசரமான இந்த உலகத்துல ஊரடங்கு இந்த நாட்களில வீட்டிலே முடங்கி போய் கிடக்கிற இந்த வேலையில பொருளாதார நெருக்கடியால் கவலையோடு நம்முடைய தொழில் எப்படி நடக்கும் என்று நினைத்து கொண்டிருக்கிற அந்த வேளையில ஆண்டவர் இந்த உலகம் தர முடியாத அமைதி நமக்கு கொடுக்க விரும்புகிறார். நாம் சொல்ல வேண்டிய வார்த்தைகள், அமைதி அடைகிறேன் நன்றி ஆண்டவரே, அமைதி அடைகிறேன் நன்றி ஆண்டவரே. உம்மில் நம்பிக்கை கொண்டு உம் உள்ளங்கையில் என்னை காப்பதால் அமைதி அடைகிறேன் நன்றி ஆண்டவரே. என் மன்றாட்டுக்களை நீர் கேட்பதால் அமைதி அடைகிறேன் நன்றி ஆண்டவரே. அளவில்லா உம் ஆசீர்வாதங்களால் அமைதி அடைகிறேன் நன்றி ஆண்டவரே. என் ஆறுதலாய் நீர் இருப்பதால் அமைதி அடைகிறேன் நன்றி ஆண்டவரே. என் வழிகாட்டியாய் நீர் இருப்பதால் அமைதி அடைகிறேன் நன்றி ஆண்டவரே. என் வழக்குகளுக்காய் நீ வாதாடுவதற்காய் அமைதி அடைகிறேன் நன்றி ஆண்டவரே. என் அறிவும் ஞானமும் நீர் ஆதலால் அமைதி அடைகிறேன் நன்றி ஆண்டவரே.
எளியோன் என்னை நேர்வழி நடத்துவதால் அமைதி அடைகிறேன். நன்றி ஆண்டவரே. வஞ்சக மொழியை என் வாயை விட்டு விலக்குவதால் அமைதி அடைகிறேன். நன்றி ஆண்டவரே. இந்த நேரம் ஆண்டவரை உற்று நோக்குகிற நேரம். நற்கண்ணை ஆண்டவரை உற்று நோக்குங்க. ஆண்டவர் நம்மை பார்க்கிறார், தாகத்தோடு பார்க்கிறார், வாஞ்சியோடு பார்க்கிறார், கருசனையோடு பார்க்கிறார், அன்போடு பார்க்கிறார், மகிழ்ச்சியோடு பார்க்கிறார், பிள்ளைக்குரிய உணர்வுகளை பார்க்கிறார். ஆண்டவர் உற்று நோக்குவோம், ஆண்டவரோடு பேசுவோம், நற்கருணை ஆண்டவரோடு உரையாடுவோம். இந்த நேரம் ஆண்டவரோடு பேசுகிற நேரம். இந்த நேரம் நற்கருணை ஆண்டவரோடு உரையாடுகிற நேரம். நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு மன குழப்பத்திலே, மன கஷ்டத்திலே, வியாதியிலே, கவலையிலே துவண்டு போய் நீங்கள் வாழ்ந்தால் கூட ஆண்டவர் அப்படியே பாருங்க. ஆண்டவர் அப்படியே பாருங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க எனக்கு வேணும். நீங்க மட்டும்தான் அந்த நிரந்தரமான அமைதி எனக்கு கொடுக்க முடியும். இந்த உலகம் தர முடியாத சமாதானத்தை எனக்கு கொடுக்க முடியும். இந்த உலகம் எனக்கு கொடுக்க முடியாத நிம்மதி எனக்கு கொடுக்க முடியும். ஆண்டவரே அந்த மன அமைதியை தாங்க, மன நிம்மதியை தாங்க. உங்களுடைய பிரச்சனத்துல ஒவ்வொரு நாள் நாம் வாழணும். ஒப்பு கொடுங்க. ஆண்டவரோடு பேசுவோம், ஆண்டவரோடு பேசுவோம். ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிறார். ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிறார். சாமுவேல் இறைவாக்கினர் சொன்ன அந்த வார்த்தையை சொல்லி ஜெபிங்க. ஆண்டவரே பேசும், அடியே நான் கேட்கிறேன். ஆண்டவரே பேசும், இதோ நான் கேட்கிறேன். ஆண்டவரே பேசும், உம் அடியான் கேட்கிறேன். இந்த வார்த்தைகள் நம்முடைய ஜெப வார்த்தைகளாக மாறட்டும். உடைய வாழ்க்கையில துவண்டு போயிருக்கிறீர்களா? கவலையோடு இருக்கிறீர்களா? மன வளர்ச்சியோடு இருக்கிறீர்களா? உடைய குடும்ப வாழ்வில் பிரச்சனைகளை சுமந்து மனபாரத்தோடு பயணிக்கிறீர்களா? சொல்லுங்க, ஆண்டவரே பேசும், நான் இழந்த அந்த அமைதியை தாங்க. உங்களால மட்டுமே முடியும், உங்களால மட்டுமே முடியும். ஆண்டவரை முழுமையா நம்புவோம், ஆண்டவரை முழுமையா நம்புவோம். அந்த சாமுவேல் இறைவாக்கினர் சொன்ன அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்வின் வார்த்தைகளா மாறட்டும். ஆண்டவரே நிம்மதி இழந்து கவலையும் கண்ணீரோடும் பலவிதமான சோதனைகளை சுமந்து இதோ உங்களுடைய மத்தியில நான் உட்கார்ந்து ஜெபிக்கிறேன். என்னோட பேசுங்க ஆண்டவரே. குடும்பத்தில் நிம்மதி இல்லை, தனிப்பட்ட வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாயிருச்சு. என்ன பண்றன்னு தெரியல, என்ன செய்ய தெரியல, யார்கிட்ட போய் சொல்லணும்னு தெரியல. ஆண்டவரே இந்த நேரத்தில் இந்த நொடியில் என்னோட பேசுங்க ஆண்டவரே. ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிறார். இந்த கொரோனா தொற்று நோயின்றைய தாக்கத்தால் குறிப்பாக சென்னையிலே ஒவ்வொரு நாளும் பல நூற்றுக்கணக்கான மக்கள் புது புது நோயாளர்களாக கண்டுபிடிக்கப்படுகிற வேளையில ஒரே அச்சம், ஒரே பயம். யாரை நம்புறது, என்ன பண்ண தெரியல, பல கேள்விக்குறிகள். ஏன் இப்படி, ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை? ஆண்டவரே வீட்டுல முடங்கி போய் கிடக்கிறேன். இந்த நேரத்தில் என்னோட பேசுங்க ஆண்டவரே, பேசுங்க ஆண்டவரே, என்னோட பேசுங்க. இது நாட்கள்ல, இந்த ஊரடங்கு நாட்கள்ல சரியா சாப்பிட முடியல, வேலைக்கு போக முடியல, வேலைக்கு போயிருந்தா சம்பளம் கிடைச்சிருக்கும், சம்பளம் கூட யாரும் கொடுக்கல, கஷ்டப்படுறேன். ஆண்டவரே நிம்மதி இழந்து காணப்படுறேன். எப்படி வரக்கூடிய நாளுக்கு நான் சமாளிப்பேன்? ஆண்டவரே இந்த நேரத்தினோடு பேசுங்க ஆண்டவரே. ஆண்டவரே பேசும், ஆண்டவரே பேசும். இயேசுவே இயேசுவே என்னோடு பேசும், உன்னோடு பேசும் என் குரல் தன்னை கேளும். உன்னையன்றி வேறேதும் துணை இங்கு இல்லை. உன் அன்பில் கலந்து விட்டால் குறை ஏதும் இல்லை. உள்ளமது கலங்கிடவே தவிக்கின்றேன் ஐயா, நிலையான மன அமைதி தந்துவிடும் ஐயா. ஆறுதலாய் அணைத்துக் கொள்ளும் தாய் எனக்கு நீயே. அதிசயமே அற்புதமே நிகழ்த்திடுவாய் நீயே.
உமக்காக வாழ்ந்திடவே ஓடோடி வந்தேன். உம்மை போல மாறிடவே என் இதயம் தந்தேன். சொந்த பந்தம் சொத்து சுகம் நிலையில்லை ஐயா, நிலையாக நீர் இருந்தால் நிறைவு வரும் ஐயா. இயேசுவே இயேசுவே என்னோடு பேசும், உன்னோடு பேசும் என் குரல் தன்னை கேளும். ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிறார். ஆண்டவருடைய வார்த்தைகளை ஜெப பாடலாக பக்தியோடு பாடி ஜெபிக்கலாமா? இயேசுவே இயேசுவே என்னோடு பேசும். இயேசுவே இயேசுவே என்னோடு பேசும், உன்னோடு பேசும் என் குரல் தன்னை கேளும். இயேசுவே இயேசுவே என்னோடு பேசும், உன்னோடு பேசும் என் குரல் தன்னை கேளும். இயேசுவே இயேசுவே என்னோடு பேசும், உன்னோடு பேசும் என் குரல் தன்னை கேளும். இயேசுவே இயேசுவே என்னோடு பேசும், உன்னோடு பேசும் என் குரல் தன்னை கேளும். உனையன்றி வேறேதும் துணை இங்கு இல்லை, உன் அன்பில் கலந்து விட்டால் குறையேதும் இல்லை. உனையன்றி வேறேதும் துணை இல்லை, உன் அன்பில் கலந்து விட்டால் குறையேதும் இல்லை. இயேசுவே இயேசுவே என்னோடு பேசும், உன்னோடு பேசும் என் குரல் தன்னை கேளும். உள்ளமது கலங்கிடவே தவிக்கின்றேன் ஐயா, நிலையான மன அமைதி தந்துவிடும் ஐயா. உள்ளமது கலங்கிடவே தவிக்கின்றேன் ஐயா, நிலையான மன அமைதி தந்துவிடும் ஐயா. இயேசுவே இயேசுவே என்னோடு பேசும், உன்னோடு பேசும் என் குரல் தன்னை கேளும். ஆறுதலாய் அணைத்துக் கொள்ளும் தாய் எனக்கு நீயே, அதிசயமே அற்புதமே நிகழ்த்திடுவாய் நீயே. ஆறுதலாய் அணைத்துக் கொள்ளும் தாய்
இயேசுவே இயேசுவே என்னோடு பேசும், உன்னோடு பேசும் என் குரல் தன்னை கேளும். உமக்காக வாழ்ந்திடவே ஓடோடி வந்தேன், உமை போல மாறிடவே என் இதயம் தந்தேன். உமக்காக வாழ்ந்திடவே ஓடோடி வந்தேன், உம்மை போல மாறிடவே என் இதயம் தந்தேன். இயேசுவே இயேசுவே என்னோடு பேசும், உன்னோடு பேசும் என் குரல் தன்னை கேளும். சொந்த பந்தம் சொத்து சுகம் நிலையில்லை ஐயா, நிலையாக நீதிருந்தா நிறைவு வரும் ஐயா. சொந்த பந்தம் சொத்து சுகம் நிலையில்லை ஐயா, நிலையாக நீர் இருந்தால் நிறைவு வரும் ஐயா. இயேசுவே இயேசுவே என்னோடு பேசும், உன்னோடு பேசும் என் குரல் தன்னை கேளும். இயேசுவே இயேசுவே என்னோடு பேசும், உன்னோடு பேசும் என் குரல் தன்னை கேளும். உன்னோடு பேசும் என் குரல் தன்னை கேளும், உன்னோடு பேசும் என் குரல் தன்னை கேளும். உள்ளமது கலங்கிடவே தவிக்கின்றேன் ஐயா, நிலையான மன அமைதி தந்து விடும் ஐயா. ஆண்டவர் மட்டுமே நிலையான, நாம் இழந்த மன அமைதியை நமக்கு தர முடியும். இது அந்த நாளிலே இந்த சக்தி வாய்ந்த விடுதலை ஜெபமாலையை நாம் ஜெபிக்கிற பொழுது மிக சிறப்பான விதத்திலே இந்த விடுதலை ஜெபமாலையிலே இந்திய நாளிலே பக்தியோடு ஜெபிப்போம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாமல்ல தந்தையாக கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி வாழ்வுள்ள தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவை முடிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார்.
நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து இன்று விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் மாட்சி இருப்பதாக. ஆமென். இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்களை இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும்.
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் ஆட்சி இருப்பதாக. ஆமென். அனைவரும் இணைந்து சொல்வோம். ஓ பரிசுத்த ஆவியே, உலக மக்கள் அனைவரும் கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாக்கப்படவும், நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்ட மக்கள் சுகம் பெறவும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவம் செய்யும் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் பணியாளர்கள் ஒவ்வொருவர் மேலும் கொடுங்காற்றாய் வீசி மனித குலம் பாதுகாக்கப்பட ஜெபிக்கின்றோம். ஆமென். ஜெபிப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்களும் உலகில் உள்ள அனைத்து மக்களும் செய்த பாவங்களுக்காகவும் உம்மிடம் மன்னிப்பை மன்றாடுகின்றோம். உம்முடைய ஆற்றல், பாதுகாப்பு, குணப்படுத்துதல் வல்லமையாய் வெளிப்படவும், உமது புதுமைகளையும் அற்புதங்களையும் இந்த விடுதலை ஜெபமாலை மூலமாக என்னையும் என் குடும்பத்தையும் உலக மக்களையும் உயிருள்ள சாட்சிகளாக மாற செய்தருளும். ஆமென். அல்லேலூயா. மாரநாதா. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 14 இறை வார்த்தைகள் 27 முதல் 31 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். நான் போகிறேன், பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் சொல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள். ஏனில் தந்தை என்னை விட பெரியவர். இவை நிகழும் போது நீங்கள் நம்புமாறு இப்போதே இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன். இனி நான் உங்களோடு மிகுதியாக பேசப் போவதில்லை, ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் வந்து கொண்டிருக்கிறார். அவனுக்கு என் மேல் அதிகாரம் இல்லை. ஆனால் நான் தந்தை மீது அன்பு கொண்டுள்ளேன் என்பதையும் அவர் எனக்கு கட்டளையிட்டபடி செயல்படுகிறேன் என்பதையும் உலகு தெரிந்து கொள்ள வேண்டும். அமைதி என்ற ஒன்று கிடைக்காதா என உலகமே ஏங்கி தவிக்கும் வேளையில் இதோ நான் உங்களுக்கு அமைதி அளிக்கிறேன் என்று இன்றைய நற்செய்தி வாயிலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னையே அறிமுகம் செய்கின்றார். கொரோனா தொற்றுநோயின் தாக்கம் 200க்கும் மேற்பட்ட நாடுகள் உலகமெங்கும் ஊரடங்கு என்று அறிவித்து இந்த நொடி வரைக்கும் இந்த கொரோனா என்ற கொடிய தொற்றுநோயை துரத்த எத்தனையோ முயற்சிகள். உலக நாடுகளே விரக்திக்குள்ளாக கூடிய ஒரு நிலை. பல லட்சக்கணக்கான மக்கள் கொத்து கொத்தாக இறக்கின்ற ஒரு அபாயகரமான சூழ்நிலை. இன்றைய வரைக்கும் ஏறக்கூடிய 24.5 லட்சம் மக்கள் அகிலம் உலகம் எங்கும் பாதிக்கப்பட்டு இந்த உலகமே பயத்துல, அச்சத்துல, கலக்கத்துல, பீதியில பயணிக்கிற இந்த வேளையில அமைதி கிடைக்குமா என்று ஏங்கி
பரிதவிக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில நான் உங்களுக்கு அமைதி அளிக்கிறேன். அமைதினா என்ன? அமைதி என்பது தன்னைத்தானே உணர்ந்து கொள்வது, தன்னை சுற்றி வாழ்பவர்களுடன் ஏய்ந்து வாழ்வது, உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் என்று அழகாக சொல்வார்கள், ஊரோடு ஒத்து வாழ் என்று சொல்வார்கள். அவ்வாறு வாழ்வதுதான் அமைதி. அமைதி என்றால் கடவுள் நீ சந்திக்கிற இந்த துன்பங்களிலிருந்து உனக்கு விடுதலை தருவாராக. நீ உன்னுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ பிரச்சனைகளை நீ சந்தித்துக் கொண்டு இருக்கிறாய் அல்லவா? இந்த ஊரடங்கின் காரணமாக பொருளாதார நெருக்கடி, நாளை தினம் எப்படி இருக்கும், அடுத்த மாதம் எப்படி இருக்கும், பல கேள்விக்குறிகளை சுமந்து அச்சத்தோடும் பயத்தோடும் நடுங்கிக் கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய் அல்லவா? இது தொற்று நோய் என்னை தாக்கிவிடுமோ? பயம். யார நம்புறது? வெளியில போக பயம், கலக்கம், ஒரு இக்கட்டான ஒரு வாழ்க்கை சூழல். ஆண்டவர் இந்த நெருக்கடியான இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து விடுதலை அளிப்பாராக. அமைதி என்றால் இன்று இந்த நொடியில நீ இருக்கிற உன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலை, நீ எப்படிப்பட்ட பிரச்சனையை சந்தித்தாலும் ஆண்டவர் உனக்கு விடுதலை அளிக்கிறார். ஆமேன், ஆமேன் என்று சொல்லுவோம். ஆமேன். ஆண்டவர் நமக்கு விடுதலை அளிக்கிறார். நான் தரக்கூடிய அமைதி இந்த உலகம் தரக்கூடிய அமைதி போன்றது அல்ல. நான் தரக்கூடிய அமைதி இந்த உலகம் தர முடியாத அமைதி. அமைதிக்குள் பல மைல்கள் உண்டு. அவை பொறுமை, நேர்மை, உண்மை, எளிமை, கடமை, சகிப்புத்தன்மை என அடுக்கிக் கொண்டே போகலாம். இவ்வாறு இத்தனை மைகளில் வெளிரும் தலைமைத்துவத்தில் நம்மை பார்க்க விரும்பும் நல்ல தலைவர் இயேசு. அவர் நிலைநாட்ட வந்த உண்மையான அமைதியை கண்டுகொண்ட புனித பவுல் இன்றைய முதல் வாசகத்திலே உலகம் எப்போது உண்மையான அமைதியை கண்டடையும் என்பதை சொல்லுகிறார். ஒரு கல் அழகும் அமைதியும் அற்புதமும் வாய்ந்த சிலையாக உருபெற வேண்டும் என்றால் ஒளி தரும் வழியே அது தாங்க வேண்டும். ஒரு கல்லானது அழகும் அமைதியும் அற்புதமும் வாய்ந்த ஒரு அழகான சிலையாக அது உருபெற வேண்டும் என்றால் அந்த ஒளி தரக்கூடிய வழியை கண்டிப்பாக தாங்கியே ஆக வேண்டும். இரணப்படாமல் ரப்பர் மரம் பால் தருவதில்லை. காயப்படாமல் மூங்கில் புல்லாங்குழல் ஆவதில்லை. நல்ல கனிதரும் மரம் கல்லடி படாமல் இருப்பதும் இல்லை. அதுபோல்தான் இயேசு தரும் உண்மையான அமைதி உலகுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் உலகம் தரும் இன்னல்களை நாம் அனுபவித்தாக வேண்டும். பகைவர்கள் தரும் சொல்லடி அனுபவித்தாக வேண்டும் என்பதைத்தான் இந்த பவுலடிகளார் மிக அழகாக சொல்லுகிறார். அமைதி நாம் எல்லோருமே ஏங்கி தவிக்கக்கூடிய ஒன்று. உயிர் தாண்டவர் நம் எல்லோருக்கும் நாம் இழந்த அந்த அமைதியை நமக்கு தர விரும்புகிறார். அமைதி உயிர் தாண்டவர் தரும் உயிருள்ள கொடையனில் அமைதியை ஏற்படுத்துவோர் கடவுளின் பிள்ளைகள் தான். அன்புக்குரியவர்களே, நாம் கடவுளின் மக்கள் என்பதை நமது அமைதியான அணுகுமுறையால் நேர்மையான வாழ்வால் இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துவார்.
நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மின் புரட்சிக்கு சொந்தக்காரர்களாய் இறைவன் தரும் அமைதியை உள்ளத்திலே தாங்கி உறவிலே திளைக்க நம்மோரிடம் சொல்லுகிறார். இது இந்த நாள்ல நாம் இழந்த அந்த அமைதிக்காக ஜெபிப்போம். நாம் இந்த அமைதியை இழக்க காரணங்கள் என்ன? நம்முடைய சுயநலம், நம்முடைய வாழ்க்கை முறை, நாம் ஒரு பிரச்சனையை அணுகக்கூடிய விதம், பல வேளைகளில் நாமே அதற்கு காரணமாக இருக்கிறோம். பொய்யான ஒரு வாழ்வு, நேர்மையற்ற ஒரு அணுகுமுறை, வாழ்க்கையில நம்பியவர்களை ஏமாற்ற நினைப்பது, ஒரு கபட்டான ஒரு வாழ்க்கை சூழல், நான் நன்றாக இருந்தால் போதும் என்று நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. நாம் எப்படி இருந்தாலும் சரி, சுயநலத்தோடு நம்முடைய குடும்பத்தை தாண்டி நம்முடைய வாழ்க்கையில செய்யக்கூடாத தவறுகளை நாம் செய்து அந்த நிரந்தரமான அமைதி இழந்து பரிதவித்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இன்று உன்னை சந்திக்கிறார். நீ இருக்கிற இடத்துல ஆண்டவர் உன்னை சந்திக்கிறார். நீ இழந்த அந்த அமைதியை உனக்கு கொடுக்கிறார். புயலுக்கு பின் அமைதி என்று சொல்வார்கள். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கை பயணம் புயலாக இருக்கிறதா? உங்களுடைய வாழ்க்கை பயணம் துவண்டு போயிருக்கிறதா? உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்களையும் துன்பங்களையும் சந்தித்து இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வே இல்லை என்று நீங்கள் வாழ்க்கையிலே போராடி கொண்டிருக்கிறீர்களா? இழந்த அந்த நிம்மதி எனக்கு கிடைக்காதா? இழந்து போன அந்த மன நிம்மதியை நான் பெற மாட்டேனா என்று உங்களுடைய வாழ்க்கையிலே சோர்ந்து போயிருக்கிறீர்களா? ஒவ்வொரு நாளும் அழுது அழுது உங்களுடைய கண்களில அந்த கண்ணீர் இல்லையா? இது ஆண்டவர் இருக்கிறார். நற்கருணை ஆண்டவர் இருக்கிறார். அந்த ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இவர் வல்ல தேவன். நீங்க சொல்லக்கூடிய சத்தியம் நிறைந்த வார்த்தை, இந்த உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு தர இருக்கிறேன். இந்த உலகத்துல நீங்க நம்புறவங்க உங்களை தூக்கி எறிந்திருக்கலாம். நீங்க உங்களை நம்பி அவங்களை சார்ந்து வாழ நினைச்ச நேரத்துல அவங்க உங்களை தூக்கி எறிந்திருக்கலாம். உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சிருக்கலாம். ஆண்டவர் இந்த நாளில நீங்கள் இழந்த அந்த நிம்மதியை உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார். நீங்கள் இழந்த அந்த அமைதியை உங்களுக்கு தர இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுவான், ஆண்டவரே எனக்கு நிம்மதி வேணும், மன அமைதி வேணும். இழந்த அந்த மன அமைதி எனக்கு தாங்க ஆண்டவரே. நீங்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்க இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இதோ இந்த அபிஷேகமான இந்த பாடலை நாம் பாடுகிற பொழுது உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை உள்ள அத்தனை விதமான வியாதிகளையும் ஆண்டவர் தொடுகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே உடல் உள்ள வியாதியா, கஷ்டங்களா, துன்பங்களா, பிரச்சனையா, பொருளாதார நெருக்கடியா, கடன் சுமையா, குழந்தை பாக்கியம் இல்லையா, வேலை இல்லையா, இந்த ஊரடங்கின் காரணமாக பசி பஞ்சத்தால் உங்களுடைய வாழ்க்கையிலே துவண்டு போயிருக்கிறீர்களா? உங்களுடைய நிலையை வெளியில யார்ட்டையும் சொல்ல முடியாம உங்களுடைய வாழ்க்கையில பரிதவிக்கிறீர்களா? இந்த பாடலை பாடுகிற பொழுது, ஆண்டவரே நான் இழந்த அந்த நிம்மதி எனக்கு தாங்க ஆண்டவரே. பேதுரு சொன்ன அந்த வார்த்தைகள் நம்முடைய ஜெப வரிகளாக மாறட்டும். ஆண்டவரே நான் யாரிடம் செல்வேன்? ஆண்டவரே என்னுடைய குடும்பம் யாரிடம் செல்லும்? நிலை வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளது. மன அமைதி தாங்க ஆண்டவரே. இழந்த அந்த நிம்மதியை தாங்க ஆண்டவரே. இதோ உங்க முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற ஒரு சின்ன குழந்தையாய் உங்களையே பார்த்து உட்கார்ந்து இருக்கிற இந்த பாடல் வரிகள் நம்மை தொடட்டும். ஆண்டவர் அற்புதமாய் செயலாற்றட்டும்.
அதிசயம் செய்பவரே, என்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய ஆண்டவரே. நீங்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவர் நம்மை சந்திக்கிறார். பக்தியோடு நாம் இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய அமைதியை, நிரந்தரமான அந்த அமைதியை பெற்றுக்கொள்வோம். அதிசயம் செய்யும் உன் கரங்களினால் என்னை குணமாக்கும். அற்புதம் புரியும் உன் வரங்களினால் என்னை நலமாக்கும். அழுதே வாடினே என் குரலே கேளுமையா. நீட்டினே என்னை தூக்கி நிறுத்துமையா. என் குறை கேளுமையா, மன அமைதியும் தாருமையா. என் குறை கேளுமையா, மன அமைதியும் தாருமையா. அதிசயம் செய்யும் உன் கரங்களினால் என்னை குணமாக்கும். அற்புதம் புரியும் உன் வரங்களினால் என்னை நலமாக்கும். அஞ்சாதே, திகையாதே, பயப்படாதே, வருத்தப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி தேற்றியவரே, இதோ என் வாழ்வு வறண்ட பாலைநிலமாயிருக்கிறது. என் குடும்ப வாழ்வில் முன்னேற்றம் இல்லை. என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லை. இதோ இஸ்ரேல் மக்களைப் போல என் எலும்புகள் உலர்ந்து போயின. இதோ எல்லாவற்றையும் இழந்து உறவுகள் எல்லாம் துண்டிக்கப்பட்ட நிலையில் வெறுமையாய், தனிமையாய், அனாதையாய், ஆதரவின்றி ஏங்கி தவிக்கின்றேன். ஆண்டவரே, என் வாழ்விலே எல்லாவற்றையும் இழந்து மனம் நொந்து அழுது அழுது என் கண்கள் வறண்டு போய் இதோ உயிருள்ள சடலமாய் அலைந்து திரிந்து நொறுங்கிய உள்ளத்தோடு மனபாரத்தோடு உம்மை தேடி வந்திருக்கிறேன். இதோ காயப்பட்டதை நான் கட்டுப்போடுவேன். நலிந்து போன மக்களை திடப்படுத்துவேன். நீ தளர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, நான் உன்னை தேற்றுவேன். உன்னை திக்கற்றவனாய் ஒருபோதும் விடவே மாட்டேன். உன் மீது எனக்கு அக்கறை உண்டு என்றவரே, யாரும் உனக்கு இல்லையே என கவலைப்படாதே. நீ அழுகையை நிறுத்து, கண்ணீர் வடிக்காதே. ஏனெனில் உனது உழைப்புக்கு தகுந்த பலன் கிடைக்கும். உனக்காக என் இதயம் ஏங்கி தவிக்கின்றது. எனவே நீ கலங்காதே என்று நம்மை தேற்றும் ஆண்டவரிடம், எனக்கு அற்புதம் செய்யும் ஆண்டவரே என்று விசுவாசத்தோடு கேட்போம். கைகளை உயர்த்தி ஜெபிப்போம். வாழ்விலே வாழ்த்திடும் துன்பங்கள் அழுத்துதே, நோயுற்று வருந்திடும் வேதனை தொடருதே. எங்கே நான் போவேன்
கரங்களினால் என்னை குணமாக்கும். அற்புதம் புரியும் உன் வரங்களினால் என்னை நலமாக்கும். மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் சுமைகளை சுமந்து கொண்டார். மகனே மகளே, கலங்காதே, அஞ்சாதே. உன் துக்க நாட்கள் முடிந்தது. இனி நீ வருந்த மாட்டாய், கலங்க மாட்டாய், கண்ணீர் சிந்த மாட்டாய், குழப்பமடைய மாட்டாய், தளர்ச்சி அடைய மாட்டாய், இகழ்ச்சி அடைய மாட்டாய். ஏனெனில் உன்னை மீட்பவர் உன்னோடு இருக்கிறார். அன்று குருடரை பார்க்க வைத்தவர், பேச முடியாதவரை பேச வைத்தவர், நடக்க முடியாதவரை நடக்க வைத்தவர், தளர்ந்து போன எலும்புகளை வலுப்படுத்தியவர். இதோ உடல் அளவிலும் உள்ள அளவிலும் குருடர்களாக ஊனமுற்றவர்களாக பார்க்க முடியாமல் பேச முடியாமல் பலவீனத்தோடு காணப்படும் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்நேரத்திலே தொட்டு குணப்படுத்துகிறார். அதிசயம் அற்புதம் புரியும் நம் வல்ல தேவனை நோக்கி கண்களை ஏறெடுப்போமா, ஜெபிப்போமா? ஊமைகள் நலம் பெற்று பேசிட வேண்டுமே, குருடர்கள் சுகம் பெற்று பார்த்திட வேண்டுமே, உடல் ஊனம் குணம் பெற வேண்டும், உடமானவை திடம் பெற வேண்டும். அதிசயம் செய்யும் உன் கரங்களினால் என்னை குணமாக்கும். அற்புதம் புரியும் உன் வரங்களினால் என்னை நலமாக்கும். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிட வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன எங்கள் அன்பு தகப்பனே, இதோ நீ திருக்குடும்பமாக உருவாக்கிய நாங்கள் முறிந்து போன உறவுகளாலும் சரியான புரிதல் இல்லாமலும் மன அமைதி இல்லாமலும் உடைந்த கண்ணாடி துண்டுகளாக சிதறி போய் தவித்துக் கொண்டிருக்கிறோம். மன நிம்மதி இல்லாமல் மன அமைதிக்காக ஏங்கி தவிக்கும் எங்கள் மீது மனமிறங்கும் தேவனே, இது இந்த நேரத்தில் எங்கள் குடும்ப வாழ்வின் வேதனைகள், சோதனைகள், துன்பங்கள், கவலைகள், கண்ணீர், ஏமாற்றங்கள், ஏக்கங்கள், பரிதவிப்புகள், கசப்பான அனுபவங்கள் அனைத்தையும் உன் பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. இதோ என்னுடைய பிள்ளைகளை உம்முடைய மந்தையின் பொறுப்புள்ள பிள்ளைகளாக வளர்க்கும் நல்ல ஆயனாக என்னை மாற்றியருளும். பெற்றோரை சுமையாக நினைத்து முதியோர் இல்லங்களில் அனாதையாய் பரிதவிக்க வைக்கும் எங்கள் மனநிலையை அகற்றியருளும். எந்த வயதிலும் எந்த நிலையிலும் வயது வித்தியாசம் பார்க்காமல் ஒருவர் மற்றவரை புரிந்து ஏற்றுக்கொள்ளும் பாச உணர்வை எங்கள் குடும்பங்களில் தந்தருளும். இதோ குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும், கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், முதியவர்கள் அனைவரையும் உம் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. எங்கள் குடும்பத்தை உம் தோள் மேல் தாங்கியிருளும், எங்களோடு தங்கியிருளும் ஆண்டவரே. கரம் பிடித்து வழி நடத்தியிருளும் நல்லவரே, ஆராதனைக்குரியவரே. ஆமென். தனி தனி
தர வருவார். அதிசயம் செய்யும் உன் கரங்களினால் என்னை குணமாக்கும். அற்புதம் புரியும் உன் வரங்களினால் என்னை நலமாக்கும். கருணையின் தெய்வமே ராஜா, கண்ணீரோடும் கவலைகளோடும் இங்கே ஜெபித்துக் கொண்டிருக்கும் மக்கள் மீது மனமிரங்கும் தகப்பனே, இதோ நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று கதறிய தொழு நோயாளியைப் போல ஐயா, நீர் ஒரு வார்த்தை சொல்லும் என் மகன் குணமடைவான் என்று நம்பிய நூற்றுவ தலைவனைப் போல, இதோ தாவீதின் மகனே என்மேல் இரக்கமாயிரும் என்று கத்திய பார்வையற்ற குருடனைப் போல நொறுங்கிய உள்ளத்தோடு பல்வேறு விதமான வியாதிகளோடு மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையிலே உம்மை மட்டுமே நம்பி வந்து இந்த இடத்திலே ஜெபிக்கக்கூடிய உம் அன்பு பிள்ளைகள் மீது மனமிரங்கும் தகப்பனே, இதோ தளர்ந்து போன என் கைகளையும் தள்ளாடும் என் முழங்கால்களையும் நீ தொட்டு சுகப்படுத்தும். எல்லா விதமான உடல் உள்ள நோய்களையும் உம் பரிசுத்த கரங்களால் தொட்டு நலப்படுத்தும், குணப்படுத்தும், சுகப்படுத்தும். ஆமேன். நொறுங்குண்ட இதயத்தில் ஊக்கமே வேண்டுமே, தளர்வுற்ற எலும்புகள் உயிர் பெற வேண்டுமே, உம்மாலே எல்லாம் கூடும், உம் சொல்லால் நோயெல்லாம் தீரும். அதிசயம் செய்யும் உன் கரங்களினால் என்னை குணமாக்கும். அற்புதம் புரியும் உன் வரங்களினால் என்னை நலமாக்கும். அழுதே வாடினே என் குரலே கேளுமையா, நீட்டினே என்னை தூக்கி நிறுத்துமையா, என் குறை கேளுமையா, மன அமைதியும் தாருமையா. அதிசயம் செய்யும் உன் கரங்களினால் என்னை குணமாக்கும். அற்புதம் புரியும் உன் வரங்களினால் என்னை நலமாக்கும். அனைவரும் முழந்தால் படியிட்டு ஆண்டவருடைய இறுதி ஆசிரை பக்தியோடு பெற்றுக்கொள்வோம். மாண்பியர் கீதத்தை பாடுவோம். பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம
கண்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. இனியனல் தேவன் வாழ்கவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். தலை தாழ்த்தி ஆண்டவருடைய சிறப்பு ஆசிரை நாம் பெற்றுக்கொள்வோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதிந்தோஸ்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. வார்த்தை சொல்லம்மா நீ எனக்கு உம்மகன் இயேசுவிடம் பரிந்துரைத்து. ஒரு வார்த்தை சொல்லம்மா நீ எனக்கு உம்மகன் இயேசுவிடம் பரிந்துரைத்து. ஒரு வார்த்தை சொல்லம்மா நீ எனக்கு
வருத்த தீராத சோகங்கள் நெஞ்சினை உறுத்த ஆறாத காயங்கள் மனதினை வருத்த தீராத சோகங்கள் நெஞ்சினை உறுத்த பாதையேதும் அறியாத சிறு குழந்தை போல பாதையேதும் அறியாத சிறு குழந்தை போல பரிதவித்து அலைந்து நிற்கின்றேன் நானே பரிதவித்து அலைந்து நிற்கின்றேன் நானே ஒரு வார்த்தை சொல்லம்மா நீ எனக்கு மகன் இயேசுவிடம் பரிந்துரைத்து ஒரு வார்த்தை சொல்லம்மா நீ எனக்கு மகன் இயேசுவிடம் பரிந்துரைத்து ஒரு வார்த்தை சொல்லம்மா நீ எனக்கு கானாவூர் திருமணத்தில் ஒரு வார்த்தை சொன்னார் கனிவுடனே உம்மைந்த புதுமையினை புரிந்தார் கானாவூர் திருமணத்தில் ஒரு வார்த்தை சொன்னாய் கனிவுடனே உம்மைந்த புதுமையினை புரிந்தார் பெருமையான என் வாழ்வு நிறைவாழ்வு அடைய பெருமையான என் வாழ்வு நிறைவாழ்வு அடைய கருணையோடு ஒரு வார்த்தை சொல்லம்மா எனக்கு கருணையோடு ஒரு வார்த்தை சொல்லம்மா எனக்கு ஒரு வார்த்தை சொல்லம்மா நீ எனக்கு மகன் இயேசுவிடம் பரிந்துரைத்து ஒரு வார்த்தை சொல்லம்மா நீ எனக்கு மகன் இயேசுவிடம் பரிந்துரைத்து ஒரு வார்த்தை சொல்லம்மா நீ எனக்கு